விளையாட்டு மைதானத்தை சீரமைக்க ஏரியில் உருண்ட டிராக்டர். அடியில் நசுங்கிய இளைஞர், அலறிய சிறுவர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தில் அந்த பகுதி இளைஞர்கள் கபடி விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மைதானத்தை சீரமைக்க அப்பகுதியில் உள்ள ஏரியில் மண் எடுத்து சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்காக அதே பகுதியை சேர்ந்த தெய்வீகம் என்பவருக்கு சொந்தமான டிராக்டரை சக்திவேல் என்பவரது மகன் சம்பத் ஏரியில் இருந்து மண் எடுத்துக் கொண்டு அவரோடு உதவிக்கு 4 சிறுவர்களும் டிராக்டர் மேல் பகுதியில் அமர்ந்து மண் எடுத்துக் கொண்டு வந்த போது எதிர்பாராத விதமாக ஏரி பள்ளத்தில் உருண்டு கவிழ்ந்தது. படுகாயமடைந்த ஓட்டுநர் சம்பத் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறுவனுக்கு கை முறிந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஓட்டுநர் சம்பத்தின் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை பதறச் செய்தது. விபத்து குறித்து கெங்கவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். எல்லாருமே ஒரு சாயம் நேரடி தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் அவங்க வழி தெரியும். நான் திரும்ப அதுதான். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா? நான் பேசுறது உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வரலாம். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாருமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க. நான் ஊடகத்துக்கு சரி, நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். முதல்ல தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு. முதல்ல இதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சுக்கலாம், எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு, நான் சொல்ல வர கருத்தே வேறு. அதை நீங்க என்ன எப்படி போர்ட்ரைட் பண்ணிருக்கீங்க சமூகத்துல? ரஞ்சித் ஆணவ கொலைக்கு ஆதரவானவர், ரஞ்சித் ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அது எப்படி நான் வாயால சொல்றேன்? ஏங்க, பாதிக்கப்படுற காதல்ல பாதிக்கப்படுற 2 பேரும் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் 2 பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தான். அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வரதானே செய்யும். உலகத்துல வன்முறை தீர்வாகாது சாமி. ஒருத்தனை கொலை பண்றதுனாலயோ ஒருத்தனை சாவறதுனாலயோ அது தீர்வாயிடுமா? அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நானு? என் மீது இப்படியா ஒரு களங்கம் நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது நான் என்ன கருத்து சொன்னேன், அந்த கருத்து இப்ப எப்படி திருச்சி வெளியே வந்திருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் இத்தனை ஆண்டு காலமா எடுத்திருக்கிற அந்த நன்மதிப்பு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் வாழ்க்கை இருக்கு, என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம் இருக்கு, என் பிறப்பு இருக்கு. எல்லா மனிதனும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன தெரியுங்களாங்க? இந்த நல்ல மனுஷன் போறான் பாரு, அந்த நல்லா இல்லையா, 4 நல்ல பேர் வாங்குறதுக்கு மட்டும்தான்.